அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி இந்த பதிவில் வந்து மெடிடேஷன் வந்து எவ்வளோ முக்கியம் அண்ட் அந்த பாத் டு என்லைட்மெண்ட்டில் இருக்கிறது வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பார்ப்போம். அண்ட் இந்த விஷயத்துக்கு இந்த கான்செப்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசிடலாம். எனக்கு இதை அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னா, ஓஷோ அப்படின்ற ஒரு நபர் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இவர் வந்து மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலை அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் ஒரு லெக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நான் புத்தகமாக படித்தேன். முடிஞ்சால் அந்த புத்தகத்தை எல்லோரும் வாங்கி ஒரு முறையாவது படிங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு புக். தெரிஞ்சு வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு புத்தகத்தில் அந்த ஒரு புத்தகம் உண்டு. அதில் அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். அதே சமயம் வந்து ஒரு எனக்கு ஓஷோவை பிடிச்சதுக்கு முக்கியமான விஷயம் இல்லை இந்த ஒரு விஷயம். ஒரு மருத்துவ கான்ஃபரன்ஸு, பெரிய பெரிய டாக்டர்லாம் வந்து இருக்காங்க. இந்தியாவில் இருக்க பெரிய பெரிய டாக்டர்லாம் சேர்ந்து ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி நடத்துகிறாங்க. அதில் வந்து ஓஷோவை வந்து பேச போகிறாங்க. இவர் தான் வழக்கம் போல் தெரியுமே. ஸோ பேச போயிருக்காரு. என்ன பேசுகிறார் அப்படின்னா, அங்கே போயிட்டு மருந்து அப்படிலாம் அவனுக்கு வேணாம், நீங்கள் வந்து மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலை போயிருங்க அப்படின்ற டாப்பிக்கு போய் இங்கே பேசுகிறார். எவ்வளோ ஒரு கெத்து இருந்தால் அப்படி வந்து பண்ணியிருக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து வெளியே ஓப்பனாக சொல்லப்போனால் சில விஷயங்களை வந்து பேசுகிறதுக்கு சிலருக்கு ஒரு பயம் இருக்கலாம். ஏன்னா அவங்களோட சூழல் எப்படி இருக்கும். ஆனால் நேராக போய் மருத்துவர்களாக இருக்கிற ஒரு இடத்துல போயிட்டு மருந்தே வேணாம், மருத்துவமே வேணாம், அதுலேருந்து மனமற்ற நிலை எல்லாருக்கும் பயணிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து எவ்வளோ ஒரு இதில் இருக்கணும். அண்ட் இந்த லெக்சரை வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் கொடுத்துருக்காரு. அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அவர் உண்மையை சொல்கிறாரு அதனால் வந்து அதில் முரண்பாடுகள் யாராலையுமே அதை பார்க்க முடியல. அவர் பேச பேச நம்மக்கிட்ட இருக்க நிறைய விஷயங்கள் வந்து உடைக்கிறாரு, நிறைய உண்மைகளை வந்து சொல்கிறாரு. அப்போது அவர் வந்து குறைய சொல்ல முடியல அவங்களால. அது வந்து நல்லா தெரிஞ்சது. அவர் எதிர்ப்புற பேசினாலும் அது உண்மையாக இருக்குது அப்படின்றத சொல்லுவார். இந்த விஷயம் தான் வந்து எனக்கு ஓஷோட ரொம்ப பிடிச்சி. அதுக்கப்புறம் ஓஷோட சில புக்ஸ்லாம் வந்து நானும் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவரோட வே ஆஃப் டாக்கிங். அண்ட் அவர் சொன்ன ஒரு கான்செப்டை தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக வந்து மெடிடேஷன் வந்து பண்ணணும் அப்படின்றது. ஸோ நீங்கள் மெடிடேஷன் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, மெடிடேஷன் வந்து பிகினிங்கில் வந்து ஒரு விட்னஸிங் வச்சுக்கோங்க. நம்ம கவனிக்கிறோம், நம்ம உடம்புல என்ன நடக்குது, நம்ம மனசில் என்ன நடக்குது. நம்ம உதாரணத்துக்கு ஆனாபான சதி சொல்கிறோம், அது வந்து பிரெத்தை கவனிக்க சொல்கிறோம். இப்படி கவனிக்கும் போது ஸ்லோ பை ஸ்லோவாக நம்ம வந்து நம்ம உள்முகமாக நோக்கி அகமுகமாக நோக்கி நம்ம போகிறோம். அப்போது எதெல்லாம் வந்து நம்ம வெளியேருந்து இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கோ அதெல்லாம் விட்டு நாம் யார், நம்ம செல்ஃப் என்ன அப்படின்றது நமக்கு புரிய வர ஆரம்பிக்குது. இது ஸ்லோ பை ஸ்லோவாக போக என்ன ஆகும் அப்படின்னா, இந்த விட்னஸிங் டு நோ மைண்டு வந்து மைண்டு போயிடும். அதான் நோ மைண்ட் அப்படின்னா எண்ணங்களே எழாத நிலை, சிந்தனைகளே எழாத நிலைக்கு போயிடும். அதான் அந்த நோ மைண்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக நோ மைண்டுன்னு சொன்னோன்னா ஒரு என்லைட்மெண்ட் ஸ்டேஜ். ஒருத்தரோட மனதில் எண்ணங்களே இல்லாமல் சிந்தனைகளே இல்லாமல் இருக்க முடியுது அப்படின்னா அதுதான் வந்து இந்த நோ மைண்ட் ஸ்டேட். யாருன்னா இந்த ஸ்டேட்டை வந்து அட்டைன் பண்ணாங்களோ அவங்க தான் வந்து என்லைட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நிறைய விஷயங்களை சொல்கிறோம், நிறைய வார்த்தைகள் வந்து சொல்ல முடியும். நீங்கள் வந்து லிபரேட் ஆகிட்டீங்க, உங்களோட எல்லா சஃபரிங்ஸ்லேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க, அண்டு நீங்கள் வந்து ஒரு சமாதி நிலை அச்சீவ் பண்ணிட்டீங்க. இப்படி நிறைய வார்த்தைகளால் சொல்ல முடியும். பட் இந்த மாதிரி என்லைட்மெண்ட், சமாதி நிலை, லிபரேஷன் இதெல்லாம் உங்களுக்கு பெரிய பெரிய வேர்டாக இருக்குது. ஒரு சாதாரண ஆள் வந்து நான் வந்து என்லைட்மெண்ட் ஆகிட்டேன் அப்படின்னா யாராலையுமே வந்து நம்ப முடியாது. பட் ஒவ்வொருத்தரும் நீ சாமானிய மனிதர்களும் ஆக முடியும் அப்படின்றது தான் ஓஷோவோட கான்செப்டும். அண்ட் எல்லோரும் ஆகிட்டு தான் இருக்காங்க, சரிங்களா? யாரெல்லாம் இந்த நோ மைண்ட் ஸ்டேட்டை வந்து அட்டைன் பண்ணாங்களோ அனைவரும் ஆகிட்டாங்க அப்படின்றது தான் ஓஷோவோட ஒரு பார்வை. ஓகே, ஸோ ஏன் அந்த நோ மைண்டில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இந்த நோ மைண்ட் ஸ்டேட் இருக்கும்போது ஒரு பர்சனுக்கு வந்து எந்த எமோஷனுக்கும் அவங்க வந்து ஆட்பட மாட்டாங்க. முதல் விஷயம், வெளியேந்து வர எந்த எமோஷனுக்கும் இவங்க வந்து ஆட்பட மாட்டாங்க. இவங்க செல்ஃபில் என்ன தோணுதோ, அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்வாங்க. இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஒன்ஸ் வந்து இந்த நோ மைண்ட் ஸ்டேட் வந்து ஆனதுக்கப்புறம் நம்ம மைண்டு வந்து தானாக இயங்குறது விட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நம்மளோட மனம் வந்து யூனிவர்சல் இந்த காஸ்மோஸ் யூனிவர்சல் மைண்டோட வந்து ஈஸியாக வந்து லிங்க் ஆகிடும், யூனிவர்சல் மைண்டோட கனெக்ட் ஆகிடும். ஸோ இது யூனிவர்சல் மைண்டோட கனெக்ட் ஆனதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம மைண்டு வந்து ஒரு பிகம் கிரேட்டர் சர்வெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்னா,
இந்த உலகத்தில் நிறைய மக்கள் வந்து இதே மாதிரி ஒரு நோ மைண்ட் செட் அட்டைன் ஆகாமல் இந்த உலக வாழ்க்கையில் கட்டுண்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து லிபரேட் பண்ணுறதுக்கான விஷயங்களை வந்து இந்த மைண்டு வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் அப்படின்றத சொல்கிறேன். அப்போது யாரெல்லாம் இந்த பாத்துக்கு வராங்களோ, இப்போ மகான்கள், ஞானிகள் எல்லாருமே வந்து ஏன் வந்து மற்றவங்களை லிபரேட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து இவ்வளோ முயற்சிகள் எடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்க அந்த நிலையை அடைஞ்சிட்டாங்க, நோ மைண்ட் ஸ்டேட் அடைஞ்சிட்டாங்க. அவங்களோட மைண்ட் வந்து யூனிவர்சல் மைண்டோட கனெக்ட் ஆகிறதுனால அவங்க வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு யூனிவர்சல் மைண்டை அட்டைன் பண்ணுங்கள், நீங்களும் இந்த நோ மைண்ட் செட்டை வந்து அட்டைன் பண்ணுங்கள் அப்படின்றது. ஸோ இதனால் என்ன பயன் அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று நான் சொன்ன மாதிரி எல்லா சஃபரிங்ஸ்லேருந்தும் இந்த மைண்டினால் வர எல்லா சஃபரிங்ஸ்லேருந்தும் வெளியே வர முடியும். அப்போ மைண்டினால் வர எல்லா சஃபரிங்ஸ்லேருந்து வெளியே வர முடியும்னா ஃபிசிக்கல் பாடியில் இருக்க சஃபரிங்ஸ்லேருந்து வெளியே வர முடியும். இது ஒன்று. ரெண்டாவது, நம்ம இந்த லைஃப்பை வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் நம்மளோட இதுக்காக லைஃப்பில் வந்து ஒரு பர்பஸோட இருப்போம், அதுக்கு ரொம்ப அலைனாகவும் இருக்க முடியும், அதுக்கு எந்த தடையும் இருக்காது. சரிங்களா? இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அவரும் நல்லா இருக்கார், இதே மாதிரி நல்லா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களையும் உயர்த்தி கொண்டுகிட்டே இருக்கார். இதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு என்லைட்மெண்ட்டான ஆளோட ஒரு அடையாளங்கள்னு சொல்ல முடியும். ஸோ இதுதான் வந்து ஓஷோ வந்து நமக்கு சொல்கிறாரு. இந்த பிராணிக் ஹீலிங்கில் இதே மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. அது எப்படின்னா, இப்போது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஆன்மா வந்து வளர்ச்சி ஆகிடுச்சு, ஒரு என்லைட்மெண்ட் ஆகிட்டார், நல்ல மனநிலை வந்து நல்லா ஒருத்தருக்கு வந்து உயர்ந்த மனநிலையில் இருக்கார் அப்படின்னா, அவங்க வந்து மெடிடேட் பண்ணும்போது அரல்ஸ் அவங்க வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு ஒர்க் செய்யும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே இருந்த மகான்கள், இருந்த குருக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை மாதிரியே நம்மளோட ஒர்க்கை வந்து ஒருத்தர் வந்து எடுத்து செய்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சில ஒர்க்கு, அவங்க நிறைய ஹெல்ப் வந்து அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, வேதாத்ரி மகரிஷியாக இருக்கார். அவர் வந்து 3வது வரை தான் படித்தார். அவருக்கு வந்து பெருசாக கவிதை நடைகள் அதெல்லாம் தெரியாது. அவர் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலான சில ஒர்க்கெலாம் எடுத்து செய்யும்போது ஒரு 10 வருட காலத்துக்கு அப்புறம் வள்ளலார் ஐயா வந்து அவர் கூட இணைந்ததாகவும், அதுக்கப்புறம் அவரோட கவிதை நடைகள், அவரோட எழுத்துக்கள்லாம் வந்து ரொம்ப வாஸ்டானதாகும். இவ்வளோ புத்தகங்கள் அவரால் எழுத முடிஞ்சது அதனால தான் அவரே சொல்லியிருக்காரு. இது வந்து நான் வந்து எனக்கு இவ்வளவு திறமைகள் கிடையாது, எனக்கப்புறம் எனக்குள்ளே வந்து அவரோட வேலை செஞ்சதுனால என்னால் வந்து இவ்வளோ ஒர்க் என்னால் செய்ய முடிஞ்சது அப்படின்னு வேதாத்ரி மகரிஷியை சொல்லியிருக்காரு. இதே மாதிரி தான் பிராணிக் ஹீலிங்கோட ஹெட்டு வந்து எம்சிகேஎஸ், அதாவது மாஸ்டர் சோர்காக்ஸே இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து பத்மசம்பா வந்து உதவி செஞ்சதாகவும், அவருக்கு வந்து குவானின்னு வந்து உதவி செஞ்சாகவும், இப்படி நிறைய வரலாறுகளை வந்து பார்க்க முடியுது. அப்போது இன்றைக்கி நம்ம இந்த உலகத்தில் வந்து ஏதோ ஒரு முக்கியமான ஒரு வேலையில் எடுத்து செய்யும்போது நமக்கான வழிகாட்டுதல், நமக்கான எல்லா விஷயங்களும் கொடுக்கப்படுது. யார் மூலியமாகவோ கொடுக்கப்படுது, மகான்கள் மூலியமாகவோ இல்லை இந்த பிரபஞ்சத்தின் மூலியமாகவோ கொடுக்கப்படுகிறது அப்படின்றது நமக்கு திட்டவட்டமாக தெரியுது. ஏன்னா நம்மளும் நினச்சி பார்ப்போம், ஒரு காமனான ஒரு பர்சனால் எப்படி இவ்வளோ ஒரு விஷயம் வந்து செஞ்சுருக்க முடியும் அப்படின்றது நமக்கே ஒரு வியப்பாக இருக்கும். சில விஷயங்களை கேட்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். இது எப்படி இவர் வந்து ஒரு காமனான இந்த இடத்துல இருந்துக்கிட்டு இவரால் செஞ்சுருக்க முடியும் அப்படின்றது நினச்சி பாருங்க. கூடுவாஞ்சேரியில் பிறந்த ஒரு ஆள் வேதாத்ரி மகரிஷி, சாதாரண ஒரு ரொம்ப வறுமையான ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு ஆள் வந்து யுஎன் நேஷனில் போய் பேசுகிறாரு அந்த காலத்தில் அப்படின்னா அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இப்போது எதுக்காக சொல்ல வந்தேன்னா, நம்ம மனம், நமது ஆன்மா வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சு அந்த பர்ஃபெக்டாக இருக்கும்போது நமக்கு இந்த யூனிவர்சல் மைண்ட் மூலிமா நிறைய விஷயங்கள் வந்து கொடுக்கப்படும். அப்போது அதை வந்து நம்ம பயன்படுத்த ஆரம்பிப்போம். இதுதான் வந்து உண்மை. நிறைய கண்டுபிடிப்புகளாக இருக்கலாம், நிறைய இந்த உலகத்துக்கு கொடுத்த மெசேஜஸாக இருக்கலாம், நிறைய இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் குருஸாக இருக்கலாம், எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த யூனிவர்சல் மைண்டோட கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு தேவையானது அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. அப்போது இதோட கனெக்டட் ஆகணும் அப்படின்னா நமக்கு இருக்க ஒரே டூல் வந்து ஒரு மெடிடேஷன். ஸோ மெடிடேட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நோ மைண்ட் ஸ்டேட் வந்து அட்டைன் பண்ண முடியும். நோ மைண்ட் ஸ்டேட் அட்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த யூனிவர்சல் மைண்டோட ஒரு கனெக்ஷன் வந்து வந்துடும். ஸோ இதுதான் வந்து இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸாக வந்து ஓஷோ வந்து சொல்கிறேன். அட்லீஸ்ட் இது இவ்வளோ விஷயங்கள் நமக்கு தேவை இல்லாட்டியும் ஒரு 2 விஷயத்துக்காக நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணலாம். ஒன்று, நமக்கு இந்த லைஃப்பில் வர எல்லா சஃபரிங்ஸ்லேருந்தும் வெளியே வர முடியும், எமோஷனல் சஃபரிங்ஸ்லேருந்தும் வெளியே வர முடியும். ரெண்டாவது, இந்த லைஃப்பை வந்து நம்மளோட பர்பஸ்க்கு என்ன பர்பஸோ அதுக்கு வந்து அலைனாக நம்ம போகிறதுக்கு இந்த மெடிடேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 2 விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவைப்படும். ஸோ அதனால் இந்த 2 விஷயத்துக்காகவே நீங்கள் மெடிடேஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அண்ட் உங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நானும் கேட்குறேன் எப்படி உங்களோட அனுபவம்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். See you in the next video guys. Bye.